ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்கும் இல்லாத திருநாளா இன்றைக்கி நான் கிச்சனுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி காலையில் ஒரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவு ஒரே புளிப்பு. சரி, வெங்காயத்தை பொடியாக சிலுசிலாக நறுக்கி ஊத்தாப்பத்தை போட்டுருவோம். புளிப்பு தெரியாதுன்ட்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி ரெடி பண்ணியாச்சு. தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் தண்ணி தெளிச்சு வெங்காயத்தை வச்சு நல்லா வரக்குறக்குன்னு தேய்ச்சி 2 கரண்டி மாவு ஊற்றி அது மேலே வெங்காயத்தை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நெய்யை மேலாப்பில் ஒரு கரண்டி உள்ளாப்பில் ஒரு கரண்டி ஊற்றி நல்லா பரட்டி எடுத்தால் வேறு லெவலில் இருந்தது கலரே. அப்படியே தட்டில் போட்டு தக்காளி தொக்க வச்சு சாப்பிட்டாரு பாருங்க, புகழ்ந்து தள்ளிட்டாரு. அதோட ஒரு 4 தோசையை சுட்டு கொடுத்தாச்சு. நான் போட்டு கொடுத்த ஊத்தாப்பம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் உனக்கு ஊத்தாப்பம் போட்டு தரேன்னு சொல்லி அவர் எனக்கு போட ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவருக்கு ஊத்தாப்பம் போட, அவர் எனக்கு ஊத்தாப்பம் போட அப்படின்ற மாதிரி ஒரே அன்பு தொல்லையா போச்சு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். தோசையோட தங்கச்சி தான் ஊத்தாப்பம். நமக்குள்ளே இருக்கட்டும் இந்த சீக்ரெட். வெளியே தெரிஞ்சா அப்புறம் என்னை கல்லாலே அடிப்பாங்க. ஊத்தாப்பத்துக்குன்னே ஒரு லேயர் இருக்கு பாருங்களேன், அப்படியே அமுக்குனா பஞ்சு மாதிரி இருக்கணும். அதாங்க ஊத்தாப்பம். உங்களுக்கு ஊத்தாப்பம் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வருகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.